வேற்றுமை உருபை இணைத்து தொடரை ஒழுங்குபடுத்தி எழுதுக. மாணவர்கள் வட்டமாக உட்கார செய்க. அப்போ நம்ம என்ன எழுதணும்? மாணவர்களை வட்டமாக உட்கார செய்க. மாணவர்களை வட்டமாக உட்கார செய்க. அப்போ என்னது ஆப்ஷன் வந்து என்னது பி. இதானது சரியான வேற்றுமை உருபைங்க என்னது ஐ வந்து நம்ம இணைத்திருக்கோம். மாணவர்களை வட்டமாக உட்கார செய்க. இப்போ இதுக்கான சரியான விடை பி. சொல்லுக்கேற்ற பொருள் அறிக. இதுல வந்து எந்த சொல்லுக்கு கரெக்டான பொருள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பண்ணணும். வலிமை திண்மைன்னு கொடுத்துருக்கு. நான் தன்னை குறிப்பது. கான் பார் கொடுத்துருக்கு. துணி என்ன கொடுத்துருக்கு? துணி என்ன கொடுத்துருக்காங்கன்னா துணிவு. வந்தது விடை தெரியவில்லை. அப்போ இதுல வந்து வலிமை திண்மை இது கரெக்ட். நான் வந்து தன்னை குறிப்பதன் இருக்கு. இல்ல இது வந்து நாணம் அப்படின்ற ஒரு வார்த்தைகளை பொருளை தான் குறிக்கும். ஸோ இது வந்து என்னது நமக்கு தவறு. கான் வந்து எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா காடு. அதனால பார் வந்து என்னது தவறு. துணி வந்து பஞ்சு, அதுதான் குறிக்கும். இங்க நமக்கு என்ன கொடுத்துருக்கு? துணிவுன்னு இருக்கு. இதுவும் தவறு. அப்போ இதுக்கான சரியான பதில் என்னது? ஆப்ஷன் ஏ, வலிமை திண்மை. அப்புறம் பாகற்காய் பிரித்து எழுதுக. என்ன கொடுத்துருக்காங்க? பாகு கூட்டல் அல் கூட்டல் காய், பாகு கூட்டல் அற்காய், பாகர் கூட்டல் காய், பாகு கூட்டல் அல் காய். பாகற்காய்னாலே நமக்கு தெரியும் என்னது? அது வந்து கசப்பான ஒரு காய். அப்போ அது வந்து இந்த பாகு கூட்டல் இனிப்பு அல்லாத காய். பாகு கூட்டல் அல் கூட்டல் காய், பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். இதான் வந்து பாகற்காய் என்பதற்கான சரியான பிரித்தெழுதல். அப்போ என்னது நமக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ.